கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்திலே போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோம்பேறிகளுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறார். எறும்பு எப்போதும் தூங்கிக் கொண்டே இருக்காது, ஆகாரம் சேர்த்து கொண்டே இருக்கும். சேர்க்க வேண்டிய காலத்தில் அதற்கு பலன் இருக்கும்போதே சேர்த்துவிடும். கோடை காலத்திலேயே அதற்கு மாரி காலம் வரும் என்று தெரியும். ஆகாரம் சேர்க்க முடியாத ஒரு காலம் வரும் என்றும் தெரியும். நாளைக்கு சேர்த்து கொள்ளலாம் என்று சோம்பேறியாக இருக்காது. தேவ பிள்ளையே, நமக்கும் ஆத்தும ஆதாயம் செய்யும் ஞானம் வேண்டும். ஆத்துமாவை தேவனிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். இதுதான் கிரியை செய்யும் காலம். சோம்பேறியாய் இருந்து இந்த காலத்தில் நாம் ஆத்துமாவை சேர்க்காவிட்டால் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வரும் என்பதை அறிந்து கொண்டு முழு பலத்தோடும் ஆத்துமாவை சேர்ப்பதற்கு கடின உழைப்பும் வேண்டும். இதைத்தான் ஞானி சொல்லுகிறார், எறும்பினிடத்திலே போய் இந்த ஞானத்தை கற்றுக்கொள் என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எறும்பினிடத்திலிருந்து நல்ல ஞானத்தை சொல்லி கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.